தாய் மாமனை அரிவாளால் கொத்தியும் கொடூரமாக வெட்டியும் கொலை செய்த அக்கா மகன். அரிவாளின் பிடியை மட்டும் வாழைத்தோப்புக்குள் போட்டுவிட்டு அக்கா மகன் எஸ்கேப். சொந்த தாய் மாமனை கொடூரமாக வெட்டி கொலை செய்தது ஏன்? நடுநடுங்க வைக்கும் கொலையின் பின்னணி என்ன? காலையில 7 மணி இருக்கும். காந்தி நகர்ல உள்ள தன்னோட வாழைத்தோப்புக்கு போயிருக்காரு திருப்பத்தூர் வக்கணப்பட்டியில உள்ள திம்மராயன். வாழைக்கண்ணு எல்லாம் எப்படி வளர்ந்திருக்குது, தண்ணி எதுவும் பாய்ச்சணுமா அப்படிங்கறத பாக்குறதுக்காக போயிருக்காரு. அந்த நேரத்துல பக்கத்து தோப்புலையும் ஆள் நடமாட்டமே இல்ல. அப்ப திடீர்னு பின்னால அமைதியா வந்த சக்கரவர்த்தி அரிவாளால திம்மராயனோட முதுகுல ஓங்கி வெட்டி இருக்கான். ஒரே வெட்டுல அலறிக்கிட்டே சுருண்டு கீழே விழுந்த திம்மராயனோட கழுத்து, தலை, வயிறுன்னு உடம்புல பல இடங்கள்ல சரமாரியா வெட்டி போட்டுட்டு சக்கரவர்த்தி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான். வழக்கம் போல 10 மணிக்கு மேல தன்னோட தோப்புக்கு வந்த ஒருத்தரு, என்னடா பக்கத்து தோப்புல ஒரே காக்கா சத்தமா கேக்குதே, கூட்டம் கூட்டமா கத்திக்கிட்டு இருக்குது, என்னவா இருக்கும்னு பாக்குறதுக்காக திம்மராயனோட தோப்புக்கு வந்திருக்காரு. அப்ப செருப்பு ஒரு பக்கம், அரிவாளோட பிடி மறுபக்கம்னு ரத்தம் உறைஞ்சு போய் ரண கொடூரமா உயிரிழந்து கிடந்த திம்மராயனை பார்த்து பதறி போய் ஊருக்குள்ள உள்ள மக்களுக்கும் போலீஸுக்கும் தகவல் கொடுத்திருக்காரு. அடுத்து அங்க வந்த போலீஸ் திம்மராயன் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு அரிவாளோட பிடிய கைப்பற்றி இருக்காங்க. அப்ப சக்கரவர்த்தி தான் சார் இப்படி வெட்டி சாச்சிட்டான், அவனை தவிர வேற யாருமே இல்ல சாருன்னு திம்மராயனோட சொந்தக்காரங்க அழுது கண்ணீர் வடிச்சிருக்காங்க. அடுத்து ஊர் மக்கள் கிட்டையும் திம்மராயனோட சொந்தக்காரங்க கிட்டையும் விசாரணையில இறங்கினாங்க போலீஸ். அதுல சொத்து பிரச்சனை தான் சொந்த மாமன் உயிரியே காவு வாங்கி இருக்கிறதுங்கிற விவரம் தெரிஞ்சிருக்குது. ரியல் எஸ்டேட் பிசினஸ் செஞ்சிட்டு இருந்த திம்மராயனோட அக்கா சக்தியோட மகன் தான் சக்கரவர்த்தி. அன்பழகன் பைனான்ஸ் நிறுவனத்துல தன்னோட 3 ஏக்கர் விவசாய நிலத்தை 38 லட்சத்துக்கு அடமான வச்சிருந்தான் சக்கரவர்த்தி. அதுக்கான வட்டிய சக்கரவர்த்தியால ஒழுங்கா கொடுக்க முடியல. அப்ப தாய்மாமன் திம்மராயனை பார்த்த சக்கரவர்த்தி அவசரப்பட்டு நிலத்தை வேற அடமான வச்சுட்டேன், வட்டிய ஒழுங்கா கட்ட முடியல, எப்படித்தான் நிலத்தை மீட்பது, வட்டியும் முதலும் சேர்ந்தா கடன் கழுத்த நெரிச்சிருமேன்னு புலம்பி இருக்கா. அக்கா மகன் புலம்பனதை பார்த்து மனசு உடைஞ்ச திம்மராயன் 38 லட்சத்தை கொடுத்து நிலத்தை நான் மீட்டு வச்சிருக்கேன், உன்கிட்ட பணம் வந்த பிறகு திரும்ப நிலத்தை என்கிட்ட இருந்து வாங்கிக்கோன்னு சொல்லி இருக்காரு. அடுத்தவன் கிட்ட நிலம் இருக்கிறதுக்கு சொந்த மாமங்கிட்ட நிலம் இருக்கிறது சேஃப் தான் நினைச்ச சக்கரவர்த்தி 1 வருஷத்துக்கு முன்னால நிலத்தை தாய்மாமன் கிட்டையே கொடுத்துட்டா. மாமாவுக்கும் வட்டியும் கொடுக்காம அசலும் கொடுக்காம இருந்த சக்கரவர்த்தி நிலத்தை தன்னால மீட்க முடியல, நீங்களே நிலத்தை வச்சுக்கோங்க, ஆனா நிலத்தோட மதிப்பு கூடுனதால இன்னும் 8 லட்சம் கொடுத்துருங்கன்னு கேட்டிருக்கான் சக்கரவர்த்தி. அதுக்கு நான் நிலத்தை மீட்கிறப்ப அதுக்கு என்ன மதிப்போ அந்த விலைய ஏற்கனவே கொடுத்துட்டேன், இனிமேலும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இருக்காரு. இந்த பிரச்சனை 4-5 மாசமாவே நடந்திருக்குது. ஊர்க்காரங்களும் பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க. ஆனாலும் மாமனும் மசியல, மச்சானும் மனசு இறங்கல. இனிமேலும் மாமங்கிட்ட கெஞ்ச முடியாது, செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு நில பத்திரத்தையே எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கான் சக்கரவர்த்தி. அந்த பிளான் படி விடிஞ்சும் விடியாமலும் மாமனோட வாழைத்தோப்புக்கு போன சக்கரவர்த்தி திம்மராயனை முதுகுக்கு பின்னால வெட்டி வீழ வச்சிருக்கான். மாமனை மர்டர் பண்ணிட்டு எஸ்கேப் ஆன சக்கரவர்த்திய போலீசார் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. நம்ம மாமா தான நிலத்தை வச்சுட்டு போகட்டும்னு சக்கரவர்த்தியும் நினைக்கல, நம்ம அக்கா மகன் தான பணத்தை கொடுப்போம் நல்லா இருக்கட்டும்னு திம்மராயனும் நினைக்கல. ஆக மொத்தம் சொத்து மேல 2 பேருக்குமே இருந்த பாசம் ரத்த சொந்தத்து மேல இல்லாம போச்சு அப்படிங்கிறது தான் கிராம மக்களோட வருத்தமே.